நிறைய பேரண்ட் வந்து புலம்புவது, குட் பேரண்ட் புலம்புவது, என் குழந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு, எப்போ பார்த்தாலும் ஃபோனு நோண்டிகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் யூடியூப்பை பார்த்துட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு லைவில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுதாங்க நிறைய பேரண்ட்டு புலம்புவது காரணம். குட் பேரண்ட், நான் அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் வருகின்ற வீடியோக்கள், இன்ஸ்டாகிராமில் போடுகின்ற மோசமான கவர்ச்சிகரமான வீடியோக்கள் தான் காரணம். இந்த வீடியோக்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலான வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா +1 +2 ஸ்டூடெண்ட்டு, எஸ்பெஷலி பாய்ஸ், காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் இல்லையா, எதை பார்த்தாலும் மயங்கிற ஏஜ். இந்த மோசமான வீடியோ, கவர்ச்சிகரமான ஒரு வீடியோ, அரைக்குறை ஆடையுடன் போடுகின்ற வீடியோ, மேலே காட்டிக்கிட்டு கீழே காட்டிக்கிட்டு இடுப்பை காட்டிக்கிட்டு அதை காட்டிக்கிட்டு இதை காட்டிக்கிட்டு, குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வயசு அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி வீடியோவில் அவங்களுக்கு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா, தானாக அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது. அதை போய் பார்க்குறாங்க, தொடர்ந்து அடிமையாகிறாங்க, அதையே பார்க்கணுன்னு தோணுது. ஒரு வீடியோ அந்த மாதிரி செக்ஸியாக நம்ம எடுத்துட்டோம்னா அதே வீடியோ தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யூடியூப்பில் போடுகின்ற மோசமான கேவலமான காம வெறி உள்ள பெண்கள் தான் காரணம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொல்கிறேங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா 2 பேர் வீடியோ போடுறாங்க. அவங்க உண்மையான பேரன் நமக்கு தெரியாது. வீடியோ போடுறாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, கிஸ் கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, கட்டிலில் உருள்றாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, இடுப்பில் தழுவுறாங்க, தேய்க்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறது யார் தெரியுங்களா? ஒரு பெண் பிள்ளை. இவங்க பண்ணுற வீடியோவை ஷூட் பண்ணுறது ஒரு பெண் பிள்ளை, அவங்க குழந்தை. இந்த மாதிரி பண்ண வச்சிடுறாங்களா? நாளைக்கு அது என்ன பண்ணும், இவங்களுக்கு தெரியாமல் அதே ஃபோன் எடுத்து அது ஒரு வீடியோவை எடுத்து செக்ஸியாக எடுத்து அப்லோட் பண்ணும். அப்போ அந்த குழந்தை அந்த ஃபோனுக்கு அடிமையாகுமா இல்லையா? இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் வருது. நிறைய ஹோம்ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போதே ஃபோனை பார்த்துட்டு தான் எழுதிட்டு வர சொல்கிறாங்க. அப்படி அந்த ஃபோனை நோண்டும் போது சில ஆபாசமான வீடியோக்கள் வருது. அதை தான் அதுங்க பிள்ளைங்க முதல்ல பார்க்குதுங்க. இதுக்கு காரணம் யூடியூப்பில் போடுகின்ற மோசமான காம வெறி உள்ள பெண்கள் மட்டுமே. இதுங்களும் கெடுறது இல்லாமல் குழந்தைங்களை கெட்டு சீரழிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் பேன் பண்ண மாதிரி இன்ஸ்டாகிராமையும் பேன் பண்ணியே ஆகணும். யூடியூபுக்கு